இதை மட்டும் செய்தால் அடுத்த 48வது நாட்களில் மிக பெரிய வெற்றி செய்தியை நீங்கள் பெறுவீர்கள். இழந்ததை விட பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். ஆனால் இதுலேயும் நீங்கள் ஹாயாக இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இழக்கலாம், தோல்வியையும் ஏற்கலாம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இது சரியான நேரம்னு சொல்லி கடவுள் இங்கே ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த 100 பேரில் யார் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த 48 நாட்களில் உங்கள் மனசில் என்ன இருக்கணும், எந்த ரகசியத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், ரகசியத்தை காப்பாற்றலைன்னா என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரேன் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கேள்வி. எனக்கு கடும் நெருக்கடி என்னுடைய உறவுகள் தருது. நானும் சாயப்பா கிட்ட கெஞ்சிறேன், கதறுறேன். என்ன இவங்க ஏன் இப்படி போட்டு வதைக்கிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு பதில் இல்லை. நான் பல முறை உங்ககிட்ட கேள்வி கேட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லலை. அப்போ சாயப்பா என்ன கைவிட்டுட்டாரா? என் வாழ்க்கை இனி இப்படி தான் இருக்குமா? அந்த மாதிரி என்னுடைய கர்ம வினை ரொம்ப மோசமாக இருக்குதா? இதில் இருந்து மீண்டு வருவதற்கு வழி இருக்குதா, வழி இல்லையா? உண்மையை சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அந்த மனநிலையை நான் பெற்றேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் இதே மாதிரி தான் தொடர்ந்து நடக்குது. எந்த ஒரு விஷயமும் 48 நாட்களில் முடியும். இது அன்பே சாயோடைய தீவிரமான கணக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வுகள் பதிவில் சொல்லப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா அடுத்த 48வது நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடம் கிடைக்கும். உங்க கர்ம வினை அடிப்படையில் தான் உங்க உறவுகள் இருக்குது. இது உண்மை. அந்த உறவுகள் நச்சு தன்மை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. இதுவும் உண்மை. அந்த உறவுகள் உங்களை காயப்படுத்தும் போது உங்க இதயம் வலிக்குது, இதயத்தில் இருந்து ரத்தம் வருது, இதயம் நொறுக்கப்படுகிறது. இதுவும் உண்மை. இதெல்லாம் வெளிப்புறமா இருக்கக்கூடிய உண்மைகள். பட் மறைமுகமான ஒரு சில ரகசியம் இருக்கே, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாம எதிரிகளை ஜெயிக்க விடாம நாம ஜெயிப்பதற்கு உண்டான வழியையும் தேடலாம். ஸோ என்னைக்குமே
கடவுள்கிட்ட வந்து அவருடைய பார்வையின் படி நமது பார்வையை மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டா உங்களுடைய வெற்றியை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை உரசி பார்க்க கூட முடியாது. உரசி பார்த்தா அவங்களுக்கு சுட்டுடும். ஸோ இது வெறும் வார்த்தை இல்லை, இதுதான் வாழ்க்கை. இங்க ஒரு வார்த்தையும் உயிரானது, சக்தியானது, வலிமையானது. ஆனா மனசுல என்னைக்கும் நம்பிக்கையை இழக்காம இதை தொடர்ந்து செய்யறவங்களுக்கு 48வது நாட்கள்ல ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சாயப்பா ஏற்படுத்தி நிச்சயமா தருவாரு. அப்போ ஒரு மனுஷன் உங்களை உடைக்கிறான் அப்படின்னா நீங்க அதை அனுமதிச்சாதான் அவன் உடைக்கவே முடியும். அவன் என்ன வார்த்தைகளை சொல்லி உங்க மனசை உடைக்கிறானோ அந்த வார்த்தையை நீங்க காதுல வாங்கக்கூடாது, மனசுல வைக்கக்கூடாது. இந்த ரெண்டத்தையும் செய்யாம நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டுமே நம்ம பார்க்கணும், அதை மட்டுமே நம்ம செய்யணும். அதை பத்தி தான் பிரார்த்தனை கூட வைக்கணும் சாயப்பா கிட்ட. அப்படி நீங்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை வைக்கும் போதுதான் உங்களுடைய தேவைகள் உண்மை என்ன இருக்குதோ அத அவர் திருப்பி உங்களுக்கு 10 மடங்கா தருவார். இது புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் கடவுள் இடம் தரது இல்லை. கவலைப்பட்டா சுறுசுறுப்பா இருக்க முடியாது. சுறுசுறுப்பா இல்லைன்னா வாழ்க்கையில எந்த பிரயோஜனமான வேலைகளையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்யலைன்னா அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலைன்னா வாழ்க்கை என்னைக்கும் வெளிச்சத்துக்கு வராது. வெளிச்சத்துக்கு வராதுன்னா இருட்டான பாதையில சிக்கி தவிப்போம், தொடர்ந்து புலம்புவோம். இங்கே போய் அங்க வந்து, அங்க இருந்து கீழே வந்து, கீழே வந்தது மாதிரியே இருக்கும். மறுபடியும் கணக்கு தொடங்காது. ஆனா இப்போ உங்களுக்கு 2வது வாழ்க்கையை தொடங்கணும்னு சாய்ப்பாட விருப்பமா இருக்கே, அவரோட விருப்பம் அது. ஆனா உங்க விருப்பம் என்னவோ தெரியலையே. உங்க விருப்பம் என்ன அப்படின்றத சாயப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுங்க, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப என்ன தேவை அப்படின்றத அவர்கிட்ட பேசுங்க. தேவையில்லாததை தேவையா நினைக்க வேண்டாம், தேவையானதை மட்டும் தேவையா நினைங்க. அங்கதான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயமும் கிடைக்கும். இல்லைன்னா தேவை இல்லாதது மட்டுமே கிடைக்கும். தேவை இல்லாதது உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருந்தா தேவையானது எப்பையும் ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு கிடைக்காது. அப்ப சந்தோஷம் அப்படின்றது இல்லை, துக்கம் அப்படின்றது இருக்கு. துக்கத்துக்கு அடிப்படையா காரணமா இருக்கிறது தான் இவ்வளவு நேரமும் நான் பேசினது. அப்ப கடவுளோட பார்வையில இருந்து உங்க வாழ்க்கை மாறணும். இதுவரைக்கும் நீங்க எந்த மனுஷனை டிபெண்ட் பண்ணீங்களோ அந்த மனுஷனுடைய சாயலா நீங்க இருக்கீங்க, அந்த மனுஷனுடைய கேரக்டர்ஸா நீங்க இருக்கீங்க. அதனால உங்களுக்கு பலகீனப்பட்டீங்க. ஆனா இப்போ சாயப்பாவுடைய கேரக்டர்ஸா மாறுங்க. அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்கள் என்னவோ அதுதான் உங்களுது. அவர் சுறுசுறுப்பானவர், இரக்கமானவர், நல்லவர், திறமையானவர், நினைச்சதை முடிப்பவர். அப்ப நாமளும் அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா மட்டும்தான் அவருடைய சாயல்லையும் அவருடைய பார்வை நமது பார்வையா இருக்கின்ற ரேஞ்சில் நம்ம வாழ முடியும். முன்வினை பின்வினை, இதுவரைக்கும் நடந்தது அத்தனை வினையும் இப்போ செயல்பட்டு இருக்குது. பட் இனிமே நம்ம வினை எப்படி செயல்படணும்ன்றத நாம இப்போ இங்க தீர்மானிக்க வேண்டும். அது நல்லதா வச்சுக்க முடியுமா இல்ல கெட்டதா வச்சுக்க முடியுமா அப்படின்ற சாய்ஸஸ் இங்க நிறைய 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 இருக்கு. நாம பல உதவிகள் செய்யறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இந்த உதவிகள் திருப்பி நமக்கே கிடைக்க போகுதுன்னு நினைச்சு நீங்க உதவிகள் செய்றீங்க. புண்ணியம் செய்யும் போது எனக்கு அது காக்கும்னு செய்றீங்க. பட் இதை கொஞ்சம் நிறுத்திட்டு இதுவும் எனக்கு ஒரு கடமைன்னு நினைச்சு செய்யும் போது அதனுடைய முழு பலனை நாம அடைய முடியும். ஏன்னா கடவுளுடைய சாயல்ல தான் நம்ம இங்க இருக்கிறோம். பட் அவருக்கு பிடிச்சமானது எனக்கு பிடிச்சமானதுன்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு எதிரா வெடிக்கும் அத்தனை விஷயங்களும் திருப்பி அவர்களுக்கு எதிராகவே வெடிக்க வைக்கக்கூடிய நிலையையும் சாயப்பா உருவாக்குவார். என்னைக்கு உங்க எதிரிகள் உங்க மனசை காயப்படுத்துறாங்களோ அவங்களுடைய மெயின் விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை காயப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை பலகீனமாக்கி, உங்களை ஒன்றுத்துக்கும் உதவாத மக்கள் அப்படின்னு அந்த லிஸ்டில் சேர்க்கணும்னு அவங்க விருப்பம். ஸோ அவங்க விருப்பத்தை நீங்க 100% நிறைவேற்றுறீங்க. அந்த நேரத்தில் கடவுளை மறக்கிறீங்க. கடவுளை மறந்ததால பல விஷயத்தை நீங்க இழக்கிறீங்க. இழந்த அத்தனை விஷயமும் உங்களுடைய நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுமா அது அமைஞ்சு நிற்குது. அப்போ யார் என்ன பேசுறாலும் சரி, எங்க கீழே விழுந்தியோ அங்கதான் உன் வாழ்க்கை. எங்கே அவமானப்படுத்தினாங்களோ அங்க இருந்து உன்னோட வாழ்க்கையை இப்ப கூட ஆரம்பிக்க முடியும். கடவுளை நம்பு, இறைவனை நம்பு. இறை சக்தி உன்னை காக்கும். எப்ப காக்கும்? எப்படி காக்கும்? விழுந்தா எழுந்திருச்சா காக்கும், விழுந்தா எந்திரிக்கலைன்னா காக்காது. அப்போ விழுந்தவன் எந்திரிக்கல, அதனால கடவுள் அவனுக்கு அருள் புரியல. அவன் விழுந்தா எழுந்திருச்சான், கடவுள் அவனுக்கு அருள் புரிஞ்சாரு. அவன் வானத்துல உயரத்துல பறந்துகிட்டே இருக்கிறான். ஸோ இதுதான் இங்க கணக்கு. இந்த கணக்கின்படி தான் நம்ம வாழ்க்கை. எதிர்த்து வாதிடுறதுலையோ இல்ல அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறதுலையோ வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுத்த முடியாது. அமைதியான முறையில நாம என்ன செய்யறோம் அப்படின்னு எதிரிக்கு தெரியாமலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரும் இங்க எதிரியா நம்ம பார்க்கல, உங்க புரிதலுக்காக சொல்லுறேன். ஸோ யாருமே எதிரி கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை எதிர்த்து நிக்கிறவங்கள தான் நான் எதிரின்னு சொல்றேன். பட் அவங்க தான் உங்களுக்கு நண்பர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மேல அன்பு வைக்கணும், அவங்கள எதிர்த்து வாதிடக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க எந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம மேல அர்ச்சனை பண்ணாலும் அதுக்கு நாம செவி சாய்க்காம, அதுக்கு நாம கண்ணீர் விடாம, அதுக்கு நாம இதயம் நொறுக்கப்படாமல் பார்த்து கொண்டு அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து கண்காணிச்சு அதற்கு உண்டான முயற்சிகளையும் அதற்கு உண்டான உழைப்புகளையும் ஏற்படுத்தி என்ன தேவை இருக்குதுன்றத சாயப்பா கிட்ட பிரார்த்தனையின் மூலமாக கேட்டு பெற்று வாழ முடியும். இது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கு புரிஞ்சிருக்குது, யாருக்கு புரியல. இப்போ உங்களை எதிர்த்து வாதிட்டவங்களை நீங்க இந்த பதிவில் சொன்ன மாதிரி பண்ணீங்களா, இல்ல அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி மனசுல 1000 கஷ்டங்களையும் குழப்பங்களையும் துன்பத்தையும் சுமந்தீங்களா? கமெண்ட். அப்போ ஒரு கட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய மறைக்கப்பட்டுள்ளது கடவுளால. அவர் வெளிப்படுத்த மாட்டார், ஏன்னா வெளிப்படுத்த கூடாதுன்றது அவருடைய சட்டதிட்டம். இத செஞ்சா உனக்கு இது கிடைச்சிடும் அப்படின்னா படிக்கிற பையனுக்கு இந்த கேள்வி தான் வரும்.
இதை மட்டும் நல்லா படிச்சுடு, நீ 100 மார்க் வாங்கலான்னு சொல்ற மாதிரி. ஸோ அங்க மாணவனா மாணவியா இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதோ நடந்துச்சோ அதே போலதான் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நடக்கும். இதை தான் கடவுளுடைய திருவிளையாடல் சொல்லுவாங்க, கடவுளோட லீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ எல்லா விஷயத்தையும் அமைதியான முறையில் ஏற்படுத்தி செயல்ல வேகத்தை காட்டணும். எந்த ஒரு விஷயத்தை வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டா அங்க வெற்றி நின்றுடுச்சின்னு அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் உங்களுடைய மனசுல வச்சுக்கோங்க. அது ஒரு ரகசியமாக இருக்கட்டும். நீங்க யாரு என்ன ஏதுன்றத உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரத்தில் கடவுள் காட்டட்டும். ஸோ நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் இப்படி, நான் அப்படி, நான் அது, நான் இது இப்படின்னு சொல்ல வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய கர்மா அப்படிப்பட்டதா இருக்குது. ஏன்னா உங்க கர்மா ரொம்ப பேட் கர்மா. இட்ஸ் வெரி 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 பேட். ஒரு பேட் இல்லை, 2 பேட் இல்லை, 10 பேடுக்கு மேல இருக்குது உங்க கர்மாஸ். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது எல்லாம் உங்க வாழ்க்கையில லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. ஆமாங்க, ஒரு விஷயத்த நான் இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னேன், பட் இது வரைக்கும் எனக்கு நடக்கல. இப்ப நீங்க ஆமா சொல்றீங்களா? இல்ல நான் சொன்னேன் நடந்துருச்சுன்னு சொன்னீங்களா? இங்க பாருங்க, ஒரு வார்த்தை இங்க பேசுறோம் அப்படின்னா அவருடைய அருள் இல்லாம இங்க பேசவே முடியாது. அவருடைய அருட்பார்வை இல்லாம இங்க பேச முடியாது. உங்க வாழ்க்கையில, உங்க மனசுல, உங்க உறவுகள் எப்படிப்பட்டதுன்றது தெல்ல தெளிவா ஒரு விஷயங்கள் இங்க பேசப்படுதுன்னா அவருடைய ஆலோசனையின் இல்லாம இங்க யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. என்னைக்கு அன்பே சாய ஆரம்பிச்சனோ அன்னைக்கே அவரோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சேன். இது என்னுடைய அறிவினால் இந்த பேச்சு இருக்கக்கூடாது, உன்னுடைய வழியினால் இந்த பேச்சு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுக்கும் போதும் மனசுல அப்படி நினைச்சிட்டு தான் நான் அந்த ஆடியோவை நான் கொடுப்பேன். ஸோ என்னோட வியாபாரத்திலேயே அவர் வழிகாட்டியா இருக்கும்போது அன்பே சாயில அவர் வழிகாட்டியா இருக்க மாட்டாரா? ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் இருக்க மாட்டாரா? நான் பார்க்கிற எல்லா இடத்துலையும் அவர் இருக்க மாட்டாரா? ஸோ எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். அதனாலதான் தெளிவா சொல்றேன். எத்தனையோ விஷயங்கள் நீங்க முன்னாடி சொன்னீங்க, இதை என்னால செய்ய முடியும், இந்த பிரச்சனையில இருந்து வர முடியும்னு நீங்க உங்க சொந்த பந்தத்துக்கிட்ட சொன்னீங்க. சொன்னதால நடக்கல. ஏன்னா உங்க கர்மா அப்படி மோசமான கர்மா இருக்கு. வெளிப்படையா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் உங்க வெற்றி உங்க செயல் மூலமா போகட்டும். அப்போ கூட நான் இந்த வெற்றியை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லாதீங்க. அப்பையும் கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கே அப்படின்னா உடனே அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு, நான் இப்படி, நான் அப்படி, நான் அவ்வளோ பெரிய புத்திசாலி, நான் இவ்வளோ பெரிய அறிவாளி, இப்ப யாருன்னு தெரியுதா, இந்த மாதிரி வார்த்தை தயவு செய்து வேண்டாம். இதை சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த வெற்றி இல்லை, இதுதான் கடைசி வெற்றி. நிறைய லிங்க் ஆகுதா இல்லையா உங்க வாழ்க்கையில? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 100-200 பேர் கமெண்ட்ல பேசுறீங்க, மீதி 200-300 பேர் அங்க அன்பை சாய் வாட்ஸ்அப் நம்பர்ல பேசுறீங்க. நான் வாட்ஸ்அப் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். கமெண்ட்னா நான் அப்பப்போ நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நான்.
ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்னால் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கடைசி வெற்றி எப்போ நீங்கள் எப்போ ரொம்ப ஆனந்தமாக அதை கொண்டாடுனீங்களோ அதுதான் உங்கள் கடைசி வெற்றியாக இருக்கும். இப்படிதான்ப்பா ஒவ்வொரு வெற்றியையும் நான் ஆனந்தமாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னவங்க 1000ல் 2 பேரோட வச்சுக்கலாம். அப்போ 998 பேரும் அதுதான் கடைசி வெற்றியாக போச்சு. இப்படிதான்ப்பா நான் கொண்டாடினேன் வாழ்க்கையில், அத்தனையும் முடிஞ்சிருச்சு. அதோட இப்போ வரைக்கும் அதில் ஒரு 10% கூட ஒரு சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியல. இதுதான் அவங்களுடைய வேர்ஷனாக இருக்கு. ஏன் தெரியுமா? திரும்ப சொல்கிறேன், நம்ம கர்மா மோசமான கர்மா. கமெண்ட் பண்ணுறீங்களா? இது நெகட்டிவ் நினைக்காதீங்க. உண்மையை சொன்னால் நெகட்டிவ் ஆகிடாது. ஓகேவா? உண்மைதான். காலில் அடிபட்டுடுச்சு அப்படின்னா தம்பி ஏன்பா நெகட்டிவாக பேச சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு காலில் அடிபட்டுடுச்சு, அடிப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். அடிப்பட்டா வலிச்சதுன்னு தான் சொல்ல முடியும். இங்கெல்லாம் நிறைய பேர் ஒரு பெரிய லாஜிக், ஆம்பளை அழுவலாமா? ஆம்பளை அழக்கூடாது. இது யார் சொன்ன ஒரு தத்துவம்னு தெரியல. ஸோ உலகம் என்னென்னமோ சொல்லும், ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். என்னை வந்து நிறைய பேர் வந்து என்னை டைவர்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரே இடத்துல நிற்பேன். நான் நானாக இருக்கணும். அப்போ நான்ன்றது யாருன்னா சாயப்பா. அப்போது நான் அவருடைய சாயலில் தான் நான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க சாயலில் நான் இருக்கவே கூடாது. அடுத்தவங்க சாயலில் இருந்தால் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்னுடைய கேரக்டராக மாறிடும். ஸோ ஒரு மனுஷனுக்கு நல்ல எண்ணத்தை விட கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கெட்ட எண்ணங்கள் என்ன தாக்கும். என்ன தாக்குச்சுன்னா நான் நிலை குளிஞ்சு போயிடுவேன். அதனால் நீங்களாக இருங்க. உங்ககிட்ட தான் சாயப்பா இருக்காரு. சார் நான் நானாக இருக்கும்போது என்கிட்ட சாயப்பா இருக்காரு. அதனால் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம், பிறருடைய கேரக்டர்ஸ் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம், பிறர் சொல்வதை செய்யணுன்ற தலையெழுத்து எனக்கு இல்லை. ஓகே, உங்களுக்கும் அது இல்லை. ஆனால் அது இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்களாக எழுதப்பட்ட எழுத்து, கடவுளாக எழுதப்படவில்லை. ஏன் சொல்லுங்க? கடவுள் இந்த பிறவி ஃபுல்லாக நீ துன்பத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி கல் நெஞ்சத்தோட இந்த பிறவியை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா கடவுள் வந்து ஆரம்பத்தில் சோதனை கொடுக்கிறார். ஏன்னா கர்மாக்களை நீ தாங்கிக்கோ, அதை சந்திச்சிடு, அதை ஃபேஸ் பண்ணு, மீண்டு வா. மீண்டு வந்தா என்ன? வெற்றி. விளையாடும் போது தான் டயர்டு, ஒரு போட்டியில் கலந்துக்கும் போது தான் டயர்டு. ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டா டயர்டாகும். தொடர்ந்து 8 மணி நேரம் விளையாடுறீங்க, ஃபுட்பால் விளையாடுறீங்க, அது 3 மணி நேரம் மேட்ச் வச்சுக்கோ. நான் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு ஃபுட்பால் 3 மணி நேரம் பயங்கரமாக விளையாடுறீங்க, மூச்சு இறைக்க விளையாடுறீங்க. உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் போயிடுச்சு, தண்ணியாக வேர்வையாக போகுது. உடம்புல தண்ணீர் சத்தே இல்லை. கடைசி வரைக்கும் நின்று போராடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. அந்த கப்பு அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்கள் தான் அந்த கப்புக்கு சொந்தக்காரர். அப்போ அந்த 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 இடம் மட்டும்தான் வலிக்கும், ரைட்? அதுக்கப்புறம் அது வலிக்காது, அதுக்கப்புறம் அந்த வலி இருக்காது. ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பட் எல்லாமே முடிஞ்சதுக்கு முன்னாடி இல்லை முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் தாம் தூம்னு பண்ணீங்கன்னா உங்கள் கர்மா உங்களை முடிச்சு தள்ளிடும். இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கர்மா உங்களுக்கு வழி விடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது வழி விடுது. அது எப்படிப்பட்ட வழியை விடுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் ஒரு பெரிய குழப்பம், மனசில் ஒரு பெரிய பாரம், மனசில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறதால மனசில் ஏகப்பட்ட ஒரு சிக்கல். அந்த சிக்கலை களையவே இல்லை.
அதே சிக்கலோட நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் சிக்கல், அதை நீங்க அவிழ்க்காம அது சரியாகாது. அதை தாண்டி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கீழே விழுவீர்கள். விழுவதற்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன ஏதுன்றதை பார்த்தாதான் அதில் இருந்து மீண்டு வர முடியும். ஸோ வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காண்கிற வரைக்கும் எந்த ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது கடவுளுடைய உத்தரவு. இதுக்கு தயாரா? இதற்கு தயார் என்றால் அடுத்த 48 நாட்கள் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை எதிர்த்து நின்று உங்க இதயத்தை காயப்படுத்தினாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை இருக்கும்? செயல்கள் மூலமா அவங்களுக்கு நீங்க தண்டனை தருவீர்கள். அது வரைக்கும் உங்களுடைய எந்த விதமான ரகசியமும் அந்த எதிராளிக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் பார்த்து கொண்டால் அடுத்த 48 நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை அது தரும். அதனால இதை எல்லாத்தையும் மனசுல வச்சு காரியத்தில் இறங்கணும். என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படின்ற குழப்பமே வேண்டாம். பொறுமையா நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. நாட்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு. ஆனா நாட்கள் இருக்குதுன்னு தள்ளி போடக்கூடாது. எதெல்லாம் நம்ம பெண்டிங் வச்சிருக்கோமோ அது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு இப்ப வரைக்கும் பிரச்சனையா நிக்குது. ஸோ பெண்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அதை உடனுக்கு உடனே செயல்படுத்த துவங்கு. எப்பயும் நான் சொல்றேன், வாழ்க்கையில நம்ம தோத்து போனதுக்கு காரணம் நாம முழு சோம்பேறிகளாக மாறினதால மட்டும். இதே சொல்லும்போது உங்களுக்கு என் மேல கோபம் வரும். முழு சோம்பேறிகளாக நாம் நிற்கிறோம். உடனே என்ன கோபம் வரும் தெரியுமா? என் வாழ்க்கையில எவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு நான் இருக்கேன், அதை தெரியாம என்ன சோம்பேறின்னு சொல்றீங்க. இந்த துன்பங்கள் எப்போ குறையுதோ அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமான்னு நீங்க எதிர்கேள்விகள் கேட்கறத தயவு செய்து நிறுத்துங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நீங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி முதல்ல துன்பப்பட்டீங்க, நீங்க கண்ணீர் விட்டீங்க. அதற்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஒருத்தவங்க திட்டினாங்க, இருவர் திட்டினார்கள், இன்னைக்கு பல பேர் திட்டுறாங்க. ஆனா இப்பொழுதும் நாம அந்த திட்டுகளை காதுல வாங்கி தான் கேட்கிறோம். ஸோ ஒரே மாதிரி திட்டுகள், ஒரே மாதிரி அவமானங்கள் நமக்கு பெருசா பாதிப்பு அடையல. ஏன்னா நமது மனம் மறுத்து போயிடுச்சு. அப்போ மனம் மறுத்து போனதால செயல்பட்ட செயல்பாடுகள் எதுவுமே இல்லாததால நாம சோம்பேறிகளாக மாறணும். முதல்ல துன்பத்தை தாங்கினவர்களா மாறணும். தாங்கி தாங்கி அடுத்தது சோம்பேறிகள் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்தோம். அடுத்தது வாழ்க்கையில வாழணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா எந்த ஒரு காரியத்திலையும் நாம கால் வைக்க முடியல, இறங்க முடியல. ஏன்னா உங்களை தயார்படுத்துவதற்கு நீங்க முயற்சிகள் செய்யல. ஏன்னா தயார்படுத்துவதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களை நீங்க செதுக்கணும். அதை செதுக்குவதற்கு தான் இங்க பிரச்சனையா இருக்குது. அதை கரெக்டான முறையில் செதுக்கிட்டா ரெடி ஆயிடலாம். ஆனா அதை செதுக்குவதற்கு உங்க சோம்பேறித்தனத்தை நீங்க தியாகம் செய்ய வேண்டும். ஸோ இப்பயும் சொல்றேன், அடுத்த 48 நாட்கள் உங்களுக்கு முக்கியமானதுன்னா தொடர்ந்து 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எங்க போனாலும் அங்கதான் வரானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அதுதான் லெசன். தட் இஸ் அ லெசன்.
இல்லை எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. 4 மணிக்கு அதிகாலை, நைட்டு 10 மணிக்கு தூக்கம். காரணத்தை அடுக்கலாம். 10 மணிக்கு எப்படிங்க அப்படின்னு முயற்சி பண்ணாமலே முடிவு சொல்கிறீங்களே. அப்போ ஒரு நாள் முயற்சி பண்ணிவிட்டு அடுத்த நாள் முடிவு சொல்லக்கூடாது. பல நாள் முயற்சிகள் செய்யணும். முடிவு கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும். அப்போ 48வது நாட்களில் பிரச்சனைகள் தீரணும் தானே. அப்போ தீரணும்னா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கணும். முயற்சிகள் செஞ்சாதானே ரிசல்ட்டு நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு இல்லை முடியலை, 2 நாள் செஞ்சுக்கிட்டு முடியல, 3 நாள் செஞ்சுக்கிட்டு முடியல, அடுத்த 10வது நாளில் முடியணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேனே, இந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாவே போதும். அதுக்கு அப்புறமா உங்களோட முயற்சிகள் எந்த இடத்துலையும் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. என்னால் அடித்து சொல்ல முடியும், கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் தலையெடுத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம் சாயிரா.